ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப்பரான ரெட் பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு யூஸ்வலாக இந்த பூரி வந்து குழந்தைங்களோட ஸ்பெஷல்லு. ஏன்னா குழந்தைங்க வந்து மோஸ்ட்லி வெஜிடபிள் வந்து ரொம்பவே அவாய்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்க குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி பீட்ரூட்டை வச்சு நம்ம ஒரு பூரி செஞ்சு பார்க்க போகிறோம். பூரி ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு நான் வந்து 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுங்க. நான் நல்ல ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட் எடுத்திருக்கேன். அதை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதோட நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. நம்ம இந்த ஜூஸ் எடுத்து தான் நம்ம இன்றைக்கி பூரி செய்ய போகிறோம். மோஸ்ட்லி வெஜிடபிள் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த கலர் அவங்களுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். அதனால் ரொம்பவுமே ரெட் பூரின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நல்லா டைட்டாக மாவு பிசைஞ்சுக்கோங்க. பூரிக்கு எப்போயுமே ரொம்ப தண்ணியாக பிசையக்கூடாது. ரொம்ப டைட்டாக மாவு பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 1/4 வர வரைக்கும் மூடி வச்சுடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த சைஸில் உங்களுக்கு எவ்வளோ சின்னதாக வேணுமோ அவ்வளோ சின்னதாக நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க. பூரிக்கு ரொம்ப பெருசாக உருட்டக்கூடாது. ஓரளவு மீடியமாக நீங்கள் உருட்டிக்கோங்க. பாருங்கள், பூரிக்கு மாவு உருட்டும் போது மாவு டைட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக எடுத்து நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்ல அந்த கிராக் இல்லாத நல்லா டைட்டாக உருட்டிக்கோங்க. நல்லா டைட்டாக உருட்டி நம்ம திரட்டி வச்சுட்டு தான் பூரி போடணும். ஒன்று ஒன்றா திரட்டி போடக்கூடாது. நல்லா ஃபுல்லாக எல்லா பூரியும் நம்ம ஃபஸ்ட்டு திரட்டி வச்சிடலாம். அந்த மாதிரி உருண்டை பிடிச்சி திரட்டி வச்சுட்டு நம்ம பூரி போட ஆரம்பிச்சிடலாம். இதில் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா பூரி ரொம்ப சூப்பராக உபரியாக வரும். நமக்குமே சாப்பிட ரொம்ப ஆசையாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம பூரி போட ஆரம்பிச்சிடலாம். நான் பூரியெல்லாம் ஆல்ரெடி திரட்டி வச்சுருக்கேன். இப்போ அகெயின் நம்ம என்ன டிப்ஸ்னால், நம்ம பூரி போடும்போது போட்ட உடனே நம்ம இந்த மாதிரி கரண்டி வச்சு மெதுவாக நம்ம அமர்த்தி கொடுத்தோம்னா பூரி நல்ல உபரியாக வரும். அது நல்லா அப்படி பார்க்கவே நமக்கு சூப்பராக அப்படியே ப்ளஃபியாக வரும். இந்த அளவுக்கு உங்களுக்கு வரும். நீங்கள் அதனால் போட்ட உடனே நம்ம லைட்டாக கார்னரில் நம்ம கொஞ்சமாக அமர்த்தி கொடுக்கணும். பாருங்கள், இப்போ 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான், நம்ம இப்போ பூரி எடுத்துடலாம். 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் அடுத்த பூரியை போடலாம். அதையுமே போட்டு இந்த மாதிரி கார்னரில் கொஞ்சம் நீங்கள் அமர்த்தி கொடுத்தீங்கன்னா போதும். போட்டவுடனே அமர்த்தி கொடுத்தீங்கன்னா உடனே நல்ல சூப்பராக வந்துடும். நான் சின்ன வயசில் ஒரு விளம்பரத்தில் பூரி உருண்டு வரும். அதை பார்த்து ரொம்ப ஆசைப்படுவேன். ஆனால் எங்கள் அம்மா அப்போ சுடுற பூரிலாம் அப்போது அந்தளவுக்கு இந்த மாதிரி நம்ம பார்த்ததில்ல. ஆனால் இப்போ நம்மளே அந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப ஆசையாக இருக்குது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் பூரி சுட்டிங்கன்னா நம்மளுக்கும் சூப்பராக வரும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பூரி சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி கொடுக்குறப்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். விரும்பியும் சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.